வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, மசாலா சிக்கன் ஒரு 1/2 கேஜி வாங்கின்னு வந்து மசாலா, மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி, கழுவி நல்லா சுத்தம் செஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் பார்த்தீங்கன்னா, இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம், அப்புறம் இந்த ஸ்பைசஸ், முந்திரி பருப்பு, ஒரு ஒரு 1/2 மூடி தேங்காய். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். கடுகு போட்டாச்சு, வெந்தயம் அதெல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு 15 இலை. இந்த பெருஞ்சீரகம், ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கங்க. கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் இது கொஞ்சம் நம்ம எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா, செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் அது. புது எண்ணெய் அதெல்லாம் பொங்கி லைட்டாக தெரியும் உங்களுக்கு. ஆனியன் போட்டாச்சு இப்போ. ஆனியன் நல்லா செவந்து வந்தோடனே, அப்படியே நம்ம அடுத்த ஐட்டம் மசாலாலாம் அந்த இதெல்லாம் சேர்த்துக்க வேண்டியதான். மஞ்சத்தூள், சீரகத்தூள், மிளகாத்தூள், காரப்பொடி எல்லாம் சேர்த்துக்க வேண்டியதான். எல்லாமே நம்ம வீட்டிலே எல்லாத்தையும் வச்சுருக்கோம். அரைச்சி தான் வச்சுருந்தோம் எல்லாமே. எல்லாத்தையும் அப்படியே போட்டாச்சு. அப்படியே அந்த பச்சை வாசனை போன உடனே நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கின உடனே அப்புறம் நம்ம டொமேட்டோ, தக்காளியை நம்ம இது பண்ணிக்கலாம். இது வந்து காரப்பொடி. 1 டேபிள் ஸ்பூன், பெரிய ஸ்பூன். அதாவது காரப்பொடினா, நம்ம வீட்டு அரைச்ச காரப்பொடி தூள். மசாலா தூள்னு சொல்லுவாங்க அது. இது வந்து நான் தக்காளி பழத்தை அப்படியே மிக்ஸியில் ஓட்டிக்கினேன் லைட்டாக. ஓட்டிட்டு அப்படியே ஓரளவுக்கு நல்லா அந்த பச்சை வாசனை போன உடனே தயிர் 1 கப்பு. நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. இந்த கிரேவிக்கு பார்த்தோன்னா, மசாலா கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இது. சூப்பராக இருக்கும். நம்ம வெறும் இலை அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். அதோட சாப்பாட்டில் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து உடையாம கேட்டாங்க. குட்டீஸ் 2 பேரும். அவங்களுக்கு பீஸு. அவங்க கேமராவை மாற்றி ஏற்றிட்டாங்க. பாருங்கள் மசாலா. ஒரு 1/2 சொம்பு வச்சுக்கிங்க. 1/2 சொம்பு தண்ணி வச்சிங்கன்னு வச்சுங்க கரெக்டாக இருக்கும். ஏன்னா, அந்த கிரேவிக்கும் அந்த இதுக்கும் கரெக்டாக இருக்கும். சிக்கன்லேருந்து தண்ணி வரும். அது வேற விடும். போட்ட உடனே தட்டு எடுக்கும்போது இந்த பக்கம் வழிச்சிடுங்க. அப்படி நேராக எடுத்தோன்னா ஆவி அடிச்சிடும் கையில். லைட்டாக அப்படியே அப்பப்போ கொஞ்சமாக எடுத்து நீங்கள் கிண்டி விடுங்களேன். சிம்மில்னா மீடியமாலாம் வச்சு இது பண்ணுங்க. அப்போ தான் வந்து கறி நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா ஸ்பீடாக வச்சுன்னா கறி வந்து வேவாது. ரப்பர் மாதிரி இருக்கும். பாருங்கள் லாஸ்ட் அவுட்புட் எப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். குட்டீஸ் 2 குட்டீஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.